நம்ம ஆம்ஸ்டர் ஏன் குட்டி போடலான்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டர் எப்பவுமே ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? மீட்டிங்காகவும் ஃபீமேல் ஆம்ஸ்டர் வயிறு பெருசாகவும் நல்லா சாப்பிடுங்க, அதே மாதிரி மேல் ஆம்ஸ்டரை கிட்ட விடாது. இந்த ஃபீமேல் ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆம்ஸ்டர் ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆம்ஸ்டரை தனியாக வச்சுட்டு எப்போ குட்டி போடுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் அந்த கேஜை பார்த்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் குட்டியை போடல, அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆம்ஸ்டர் முழுகாமே இல்லைன்னு. அது ஏன் பிரெக்னென்ட் ஆகல குட்டி போடலன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுல் வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் தான் விட போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா ஆம்ஸ்டர் தான் விட போகிறோம். என்னையாடா கலைக்கிறீங்க? நான் யாருன்னு காட்டுண்டா. ஆஹா, சூப்பர் ஃபிகரா இருக்காளே. வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஆம்ஸ்டர் குட்டி போட போது பிரெக்னென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸே போட போகிறதில்ல. குட்டி போட்டால் கண்டிப்பாக நான் வந்து அதை அப்டேட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆம்ஸ்டர் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை.